வீடு கூட்டல பாத்திரம் கழுவுல எந்த வேலையுமே ஆகல. ஆனா சமையல் வேலையை மட்டும் முடிச்சாச்சு. சமையலை மட்டும் முடிச்சுட்டு சரி போட அப்புறமா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம், எப்படினாலும் நம்ம தான் அந்த வேலையை பண்ண போறோம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்து பார்த்தா எங்க வீட்டுக்கார மாட்டுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு இருந்தாரு. அடுப்பு பத்துக்கோ நான் மாட்டு கட்டாந்தரையெல்லாம் கூட்டுறேன் அப்படின்னாரு. நானும் விறகடுப்புல கூழ் காய்ச்சிட்டு இருந்தாங்க. விறகடுப்புல வேலை செய்யும் போது ரொம்ப கவனமா வேலை செய்வேன். அது 2 கண்ணு இல்ல 4 கண்ணு வச்சுக்கிட்டு வேலை செய்வேன். எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப கவனமா தான் வேலை செய்வேன். ஏன்னா பட்ட காலே படுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால எதுவும் பற்றக்கூடாது எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப சேஃபா தாங்க வேலை செய்வேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு, நம்மளோட உடல்நிலை என்னைக்குமே ஒரே சீராக இருக்காது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக சும்மா அவ்வை சன்மைக்கு போல பரபரப்பாக அப்படியே எல்லா வேலையும் வந்து செய்வோம். எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு இல்லாத வேலையை கூட இழுத்து போட்டு செஞ்சு வீட்டை சுத்தபத்தமாக நல்லா சாம்பிராணியெல்லாம் கொளுத்தி வச்சு சும்மா பக்தியாக இருக்கும். அன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி என்னைக்காச்சும் சரி போட கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யலாம், 1 மணி நேரம் கழிச்சு செய்யலாம், அது சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு மந்த மாதிரி இருக்கும். சரி சாப்பிட்டாச்சு 1 மணி நேரம் கழிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். எப்படினாலும் அந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுல 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வீடு கப்பாக இருக்கும். அப்போ தான் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ வந்து அவங்க பார்க்குற லுக் இருக்குதே அப்படியே தலைக்கு காண்டே இருங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பாவக்காய் செடியில் அந்த ஒரு பாவக்காய் அறுத்தாச்சு. இன்னும் ஒரு 4-5 பிஞ்சு இருக்குங்க. அதெல்லாம் சரி அப்புறமா அறுத்துக்கலாம், அதனால பெருசாகட்டும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பாவக்காய் மட்டும் அறுத்தாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், ரசம், பீன்ஸ் பொரியல், அப்புறம் சுண்டல் இருந்துச்சுங்க, தாளிச்சு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.